அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நம்மளோட சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் பேஜில் வீடியோ போட்டுமே ரொம்ப நாள் ஆச்சுங்க. நிறைய இன்ஸ்டாலேஷன்ஸ் தொடர்ந்து இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. அண்ட் வீடியோ எடுத்தாலும் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாதனால தொடர்ந்து இன்ஸ்டாலேஷன்லேயே இருந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாலேஷன் சேம் ஒரு இன்ஸ்டாலேஷன் ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சைட்டில் ஒரு ஆன்கிரிட் ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம், இதோட ஒர்க்கிங் மாடல் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்கிரிட் இன்ஸ்டாலேஷன் தாங்க பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் கடலூரில் பண்ணியிருக்கோம். இது இப்போ நம்மளோட வீடியோஸ்லேயே முன்னாடி நிறையா பார்த்தீங்கன்னா வீடுங்களுக்கு ஆன்கிரிட் போட்டிருப்போம், சப்சிடி ஸ்கீமில் போட்டிருப்போம். ஒரு 5000 பில்லு பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 200 300 ரேஞ்சில் கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருப்போம். ஈவன் கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்தையும் அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருப்போம். பட் அது அந்த ரெசிடென்ஷியல் கேட்டகரியில் வருங்க. இப்போ நாம் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல். இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்கு, இது வீடு கிடையாது. ஒரு கமர்ஷியல் பில்டிங்க்கு இங்கே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கிலோவாட்டு சோலார் போட்டிருக்கோம். இவங்களோட தேவை பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோவாட்டு. ஸோ நாங்கள் 7.5 கிலோவாட் சோலார் போட்டிருக்கோம். இந்த 7.5 கிலோவாட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. அதாவது நம்ம கமர்ஷியல் ரெசிடென்ஷியலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோஸ்ட்லி எல்லா வீடுமே ஒரு 5 கிலோவாட்லேயே முடிஞ்சிருங்க. ஏதாவது ரொம்ப ரேராக தான் பெரிய பங்களா மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு 40,000 30,000 பே பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்குலாம் 8 கிலோவாட்டு 10 கிலோவாட் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் கமர்ஷியல் அப்படின்னாலே நிறைய யூசேஜ் இருக்கிறதுனால மினிமம் 5 கிலோவாட் 6 கிலோவாட்டு 8 கிலோவாட் வரைக்கும் நிறைய பேர் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7.5 கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் ரெசிடென்ஷியலுக்கும் கமர்ஷியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதையும் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஆல்ரெடி ரெசிடென்ஷியலில் ஒரு ஆன்கிரிட் போட்டால் அவங்களோட கால்குலேஷன் யூனிட் டு யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு இபி பில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். இந்த கமர்ஷியலில் எப்படி ஆகுன்றதையும் இதை டீட்டெயிலாக கமர்ஷியல் செக்மெண்ட்டில் இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 545 வாட்ஸ் பேனலு 14 நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 14 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி 7 பேனல் இன்னொரு 7 பேனலாக பிரித்து இன்வெர்ட்டருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இன்வெர்ட்டரில் 2 இன்புட்டு கொடுக்கணும், 2 ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ 7 பேனலோட ஒரு ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு போய் இன்வெர்ட்டரில் கொடுத்துருக்கோம். இன்னொரு 7 பேனலோட ப்ளஸ் மைனஸ், அதை 2 MPPT இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க, அப்படி தாங்க கொடுத்துருக்கோம். இந்த இதில் இது என்ன பண்ணோம், இது போட்டால் நமக்கு என்ன பெனிஃபிட்ன்றது தான் நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ கமர்ஷியல் செக்மெண்ட்டில் சோலார் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு டீட்டெயிலாக இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு தேவைப்படுங்க. இப்போ கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த சிஸ்டம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு 8 மணிலேருந்து 7 மணிலேருந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு போகும். இப்போது கிராஃபில் எப்படி சொல்கிறேன்னா, காலையில் உங்களுக்கு ஸ்லோவாக ஆரம்பித்து மதியம் ஒரு 10 மணிக்கு அப்படியே மேலே போயிட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் ஃபுல் பீக் ஹவர்ஸில் ஃபுல் மேலே போயிட்டு திரும்ப ஈவினிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஸோ இந்த லேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த இதில் கிடைக்கிற ப்ரொடக்ஷன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இதில் உற்பத்தி ஆகிற கரண்ட்டு நம்ம அதை அப்படியே பகலில் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இபியில் கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 ரூபாய்க்கு வாங்கிப்பாங்க. இப்போ இந்த கமர்ஷியல் இந்த பில்டிங்கு சண்டே இந்த பில்டிங் லீவுங்க. இப்போ சண்டே இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த சிஸ்டம் உற்பத்தி ஆகிற கரண்ட் அப்படியே இபிக்கு போயிடும். ஆல்மோஸ்ட் இப்போ 7.5 கிலோவாட் போட்டிருக்கோங்க. ஒரு 35 யூனிட் 40 யூனிட் இது உற்பத்தி ஆகும். ஸோ சண்டே அன்றைக்கி மட்டும் இவங்க 40 யூனிட்டை இபியில் கொடுத்துருவாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 40 யூனிட்டுக்கு இன்ட்டு 3 ரூபா போட்டு 120 ரூபா உங்களோட அக்கௌண்ட்டில் வரவு வச்சுப்பாங்க. அந்த 120 ரூபாயிலையும் இந்த யூனிட்டை நீங்கள் 40 யூனிட்டை உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கல்ல, எக்ஸ்போர்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 ரூபா திரும்ப உங்கள்கிட்டே பிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி பிடிக்கும் போது அந்த 120 ரூபாயில் ஒரு 60 ரூபா கழிஞ்சிரும், பேலன்ஸ் ஒரு 60 ரூபா. அப்போது சண்டே நீங்கள் 40 யூனிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கணக்கில் 60 ரூபா வரவு வைப்பாங்க.
இதுதான் கமர்ஷியல். இப்படி இருந்துச்சுன்னா எப்படிங்க நம்ம யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போது சண்டே விட்டுருங்க, சண்டேவோட கால்குலேஷன் சொல்லிட்டேன். அடுத்தது திங்கக்கிழமை மண்டே வருதுன்னு வைங்க. மண்டே காலையில் 9 மணிக்கு இந்த பில்டிங் ஆன் ஆகுதுங்க. மண்டே காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 9 மணி வரைக்கும், நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த பில்டிங் ஒர்க்கிங்கில் இருக்கும். இப்போ காலையில் மண்டே 9 மணிக்கு இவங்க யூஸ் பண்ணுற லோடு என்ன ஆகும்னா, காலையில் 9 மணிக்கு இதுலேருந்து ப்ரொடக்ஷன் வருது பார்த்தீங்களா. இப்போ 7 கிலோவாட் சோலார் போட்டிருக்கோம். காலையில் ஒரு 9 மணிக்கு எத்தனை கிலோவாட் வரும்? ஒரு 3000 வாட்ஸ் வரும். இதே ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வாட்ஸ், ஒரு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா 6000 வாட்ஸ் வரும். இப்போது இவங்க 9 மணிக்கு வந்து ஒரு 3000 வாட்ஸ் லோடு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட யூசேஜ் வந்து ஈபிலேருந்து வராதுங்க, சோலார் தான் அந்த 3000 வாட்ஸை கொடுக்கும். இதுவே அதே காலையில் 9 மணிக்கு ஒரு 5000 வாட்ஸ் 5 கிலோவாட் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் சோலார்லேருந்து 3000 வாட்ஸ் தான் வருது அப்படின்னா, அந்த 3000 வாட்ஸு சோலார் வரும். பேலன்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா தேவைப்படுற 2 கிலோவாட் லோடை மட்டும் அது ஈபிலேருந்து இன்வெர்ட்டர் வாங்கி உங்களுக்கு கொடுத்துரும். அப்போது உங்களோட யூசேஜ் எந்த விதத்துலேயும் தடைப்படாது. நீங்கள் பண்ணுற யூசேஜ், நீங்கள் இந்த பில்டிங்கில் பண்ணுற யூசேஜோட லோடு எவ்வளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதோட முதல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து தான் வரும். ஸோ சோலார் இப்போ மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடு வந்துட்டுருக்கும். 7 கிலோவாட்டில் 6 கிலோவாட் 6000 வாட்ஸுக்கிட்ட உங்களுக்கு லோடு வந்துட்டுருக்கும். அந்த டைமில் நீங்கள் 5000 வாட்ஸும் 6000 வாட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே சோலார்லேருந்து மட்டும்தான் வரும், ஈபியே உள்ளே வராது. இதுவே ஒரு 1000 வாட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1000 வாட்ஸ் சோலார் உங்களுக்கு கொடுக்கும். பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா உற்பத்தி ஆகிற அந்த 4000 வாட்ஸ் அது ஈபிக்கு அனுப்பிடும். ஸோ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, உங்களோட யூசேஜ் ஒரு ஆவரேஜான கால்குலேஷனில் இருக்கணுங்க. அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 3 கிலோவாட் தான் யூஸ் பண்ணுவீங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சரிசமமாக 3 கிலோவாட் ஓடிட்டுருக்குன்னா, பகலில் இந்த 7 கிலோவாட் சிஸ்டம் என்ன பண்ணும், 9 மணிக்கு ஒரு 3 கிலோவாட் கொடுத்துரும். 10 மணி 12 மணிக்கு இது ஏற உங்களுக்கு 3 கிலோவாட்ன்றது கிடச்சிட்டே இருக்கும். நமக்கு 3 கிலோவாட் தான் யூசேஜ் இருக்குது, நம்ம 3 கிலோவாட் சோலார் போடலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, காலையில் 9 மணிக்கோ 10 மணிக்கோ இல்லை சாயங்காலம் 3 மணிக்கோ 5 மணிக்கோ உங்களுக்கு அந்த 3 கிலோவாட்டு கிடைக்காது. ஸ்டார்டிங் டைமில் 1 கிலோவாட்டு 2 கிலோவாட் தான் கிடைக்கும். இந்த 10 to 3 பீக் ஹவர்ஸ் அதிகமான வெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் உங்களுக்கு அதிகமான கரண்ட்டு கிடைக்கும். ஸோ கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்காவாக கால்குலேட் பண்ணி ஒரு நல்ல இன்ஸ்டாலர்கிட்ட டீட்டெயிலாக எப்படி நம்ம போடலாம், நம்மளோட யூசேஜ் என்னன்றதை பார்த்துட்டு தான் நம்ம கமர்ஷியலுக்கு போடணுங்க. ஸோ கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஆன்கிரிடுன்றது பெஸ்ட்டு தாங்க. அதை சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 60% 50%லேருந்து 60% வரைக்கும் நம்மளால் பில்லை குறைக்க முடியும். அதனால் ஆன்கிரிடு போடணும், கமர்ஷியலுக்கு போடணும், நீங்கள் தாராளமாக போடலாம். அதை கால்குலேட் பண்ணி போடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேனல் ஃபுல்லாகவே இங்கே மவுண்ட் பண்ணிட்டேங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14 பேனலு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக கை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கடல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. இது கடலூரில் மஞ்சக்குப்பம் அப்படின்ற ஏரியாவில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு புயல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் புயலே வந்தாலும் நாங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, பேனலை ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுன்றது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. இந்த போல் நெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த போல் நெட் இருக்குது. இது மாதிரி ஒரு பேனலுக்கு 4 போல் நெட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு போல் நெட்டு, இந்த ஸ்பேனர் வச்சு இதை லூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி 4 போல் நெட்டை கழட்டிட்டாலே இந்த பேனலை தனியாக எடுத்துடலாங்க. ஸோ தனியாக எடுத்து பேனலை இந்த மாதிரி வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஊருக்கு தான் புயல் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது போகுமா போகாதான்ற யோசிச்சுட்டு இருக்கிறத விட பேனலை கழட்டி வச்சுறது எவ்வளோ நல்லதுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பேனலை அதிகபட்சம் ஒரு 4 பேர் சேர்ந்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் பேனலை கழட்டி கீழே வச்சிடலாம். ஏன்னா இவ்வளோ லட்ச ரூபா போட்டு ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது அதோட சேஃப்டியை பார்த்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது இன்ஸ்டால் பண்ணும் போதே அதுக்கான கைட்லைன்ஸும் நம்ம கொடுத்துருவோம், இதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படின்றது. அதே மாதிரி பைப்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 பேனலையுமே 2 ஸ்ட்ரிங்காக பிரித்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து உங்களுக்கு பைப்லைன் கீழே கொண்டு வந்திருக்கும். ஸோ 1 இன்ச் பைப்லைன் உங்களுக்கு நீட்டாக கொண்டு போயிருக்கோம். ஸோ கொண்டு போய் இது வழியாக கீழே போயிட்டு, இது பார்த்திங்கன்னா நம்ம 4th ஃப்ளோருங்க. இது 3 பில்டிங் 3 ஃப்ளோரு, நம்ம கீழே மேலே நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து
கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். ஸோ அது வரைக்கும் பைப் லைன் உங்களுக்கு வெளிப்பக்கமாக அடித்து கொண்டு போயிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துல காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் நம்ம ஒர்க்கை பக்காவாக இன்ஸ்டால் பண்ணணுன்றதுக்காக ரிஸ்க் எடுத்து தான் இந்த பைப் லைன் அடிக்கிறோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சாரம் கட்டி தான் பைப் லைனை அடிக்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம ஆளுங்க கயிறு கட்டி தொங்கி, ஏன்னா ஒரு டைம் அடிச்சுட்டு அது நல்லா நீட்டாக இருக்குன்றதுக்காக அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஈவன் லைட்னிங் அரெஸ்டரும் இதில் வச்சுருக்கோம். ஸோ லைட்னிங் அரெஸ்டர் வச்சு அதுக்கான தனி எர்த்தும் ஒரு பைப் லைன் போட்டு இங்கேருந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எர்த்துக்கு கீழே கொடுத்துருக்கோங்க. ஸோ அடுத்தது இன்வெர்ட்டரை பார்க்கலாம். இன்வெர்ட்டர் எப்படி வச்சுருக்கோன்றதை பார்க்கலாங்க. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் வந்து ஒரு 10 கிலோவாட்டுக்கான இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. நம்ம பேனல் போட்டிருக்கிறது 7.5 கிலோவாட்டு. ஸோ ஃப்யூச்சரில் வேணும்னா 2 கிலோவாட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரா 2 கிலோவாட் போட்டு 10 கிலோவாட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இன்றைக்கி டைம் ஆனதுனால ஈவன் நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ஸோ ஏசிடிபி வச்சாச்சு. ஸோ ஈபியோட லைன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இந்த ஜங்ஷன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா யூடிஎல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் டிசிடிபி வச்சுட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டா சிஸ்டமை நம்ம ரன் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட கமர்ஷியல் பில்டிங்ஸுக்கு சோலார் போடணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்டாக நம்மளால் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். தேங்க்யூ.